ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூர்ண கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு எடுத்துங்க, தேங்காய் அரை முடியை துருவி வச்சுக்கோங்க, அதே அளவு வெல்லமும் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை போட்டு, நெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் வாங்க. வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். டஸ்ட் இருக்கும், அதனால தான் இப்படி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச அந்த வெல்லத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம கேஸ்லேயே இருக்கட்டும். அதை அப்படியே பாருங்க, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. ஏலக்காய் அரை ஸ்பூன், ஏலக்காய் தூள் பொடி வச்சுக்கொள்ள அதை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை மாவு பிசைய சூடாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது பண்ணிக்கலாம். நாங்கள் மாவு கொழுக்கட்டை மாவு இப்படி எடுத்து இப்போது உள்ளே பூர்ணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பூர்ணத்தை உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இட்லி தட்டு வச்சாச்சு. நம்ம ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுத்துடலாம். இல்லை எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாம். அங்கே கொழுக்கட்டை வந்துச்சா பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஜூஸி மாதிரி உள்ள அழகாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.